ஒரு ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்கா மார்க்கெட் காரைக்காலில் இருக்குது. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு பொருட்கள்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கலாம். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இப்போ தான் நீங்கள் முதல்ல நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் உள்ள கண்டென்ட்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் கலர் பட்டனான சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நான் எப்பப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால் திருநள்ளாறு ரோடில் இருக்குது. மசூதிக்கு பக்கத்தில் இந்த ஷாப்ஸ் இருக்குது. அதாவது ஒரு ஷாப்ஸ் இல்லைங்க, நிறைய ஷாப்ஸ் இருக்கிறதுக்குள்ளே. இது 100 வருஷம் பழமையான கடை அப்படின்னு சொன்னாங்க இந்த தர்கா மார்க்கெட். இது பார்த்திங்கன்னா அப்படியே லைனில் போகும். அந்த தெரு ஃபுல்லாக அந்த மசூதி சுற்றியே நிறைய வெளிநாட்டு கடைகள் இருக்கும். இந்த மாதிரி வெளிநாட்டு ஜாமான்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. எலக்ட்ரானிக் ஜாமான், அந்த மாதிரி நிறைய ஹேண்ட்பேக்கு, காஸ்மெட்டிக்ஸு, காஸ்டியூமு, இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ஜாமான்லாம் இந்த இடத்துல பார்க்கலாம் நம்ம. இது வந்து ஃபிக்ஸட் ரேட்லாம் கிடையாது. சொல்லுங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் ஜனலாக இருந்தது தான் இது. அதுக்கு பிறகு அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டு அது பணம் போட்டு இதை கட்டிக்கிட்டாங்க. கூரையாக இருந்தது. 50 வருஷத்துக்கு முன்னால் கூரையாக தான் இருந்தது. கீழே களிமண் சுவராக இருந்தது. அதுக்கு பிறகு நான் கொஞ்சமாக முன்னேறி இப்போ இன்றைக்கி மேலே சீட்டு போட்டுக்கிறோம், இது போட்டுருக்குறோம். வகுப்புல வாடகை கம்மியாக இருக்கிறதால இதை வச்சு நாங்கள் நடத்த முடியுது. இதே பெரிய பெரிய வாடகை இருந்தால் எங்களால் ஒன்றும் உழைக்க முடியாது. இப்போ வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது. டீனேஜருக்கு பிறகு ரொம்ப நாங்கள் சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். எங்கள் வியாபாரம் முந்தி மாதிரிலாம் இல்லை. எதை வயிற்று பொழப்புக்காக வேண்டி இதை வச்சு ஓடிட்டு இருக்கிறோம். 60 கடை இருக்குது மொத்தம். வாடகை கம்மியாக இருக்கிறதால தான் ஓட்ட முடியுது எங்களால். இந்த பொருட்கள்லாம் எல்லாம் லோக்கல்லையே வாங்குறது. வெளிநாட்டில் பொருள் நிறைய விற்றோம். ஒரு காலத்தில் ரைடு நடந்துச்சு, எல்லாம் தான் நடந்துச்சிங்க. ஏன்னா வெளிப்படையில் நாங்கள் கடத்தி வந்து விற்க மாட்டோம். வர்ற மக்கள்கிட்ட வாங்கி விற்போம். கொண்டுட்டு வர்றவங்க மக்கள்கிட்ட வாங்கி விற்போம். கடத்தலாம் இங்கே நடக்காது. என்ன அதை வாங்கி விற்கும் போது இதாக இருந்தது. இப்போ ஓப்பன் மார்க்கெட்டாக போனதால எங்கே வேணுமாலும் இந்த பொருள் கிடைக்கிது. அதனால எங்களுக்கு வியாபாரம் கம்மியாக இருக்குது. அவ்வளோதான். தேங்க்ஸ். கடையில் ஒரு விதமான ஜாமான்லாம் வச்சுருப்பாங்க. சில கடையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக் மட்டும் நிறைய வச்சுருப்பாங்க. சிலலாம் பார்த்திங்கன்னா காஸ்டியூம்ஸ், அந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ், அந்த மாதிரி ஒரு பொருள் ஒவ்வொரு கடையில் ரொம்ப ஸ்பெஷலாக வச்சுருக்கும். அந்த நீல கலர் பேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எஸ் மாதிரி போட்டிருக்கும் பாருங்கள். அந்த காலத்தில் நிறைய பேர் வச்சுருப்பாங்க அந்த பேக்கு. இதில் பாய், இந்தமாரி ட்ராவல்குள்ள பேக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் இருக்குதுல. அடுத்த கடையிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்பேக் அது மாதிரி உள்ளதெல்லாம் இருக்குது. நான் சின்ன பிள்ளைலாம் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஜாமான், வெளிநாட்டு ஜாமான், பொம்மைன்னு எக்கச்சக்கமாக இருந்தது. அந்த பெரியவங்க சொன்ன மாதிரி இப்போ அவ்வளோ எல்லாமே நமக்கு வந்து ஆன்லைன்லேயே கிடச்சிடுது. வெளிநாட்டு பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா மலிவாக எல்லா இடத்துல கிடைக்கிறதுனால இப்போ கொஞ்சம் இது வந்து டல்லாக இருந்தது. ஆனாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம், இன்னும் சில கடைகள்லாம் வந்து இன்னமும் வெளிநாட்டுக்கு போய் பொருட்கள் வாங்கிட்டு வரவங்களும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ எல்லா பொருட்களும் கலந்து தான் இங்கே விற்றுட்ருக்காங்க. பாம்பே அதை மாதிரி அங்கேருந்து வர பொருட்களும் சரி, அதுமாதிரி ஹேண்ட்பேக்கு, அதுமாரி லோக்கல் எல்லாமே கலந்து தான் இருக்குது. இந்த ஷாப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வாட்ச் தான் வச்சுருக்காங்க. இந்த பொருட்கள்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, ஃப்ரான்ஸு, லண்டன், அந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வர பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஓவல்டின், இந்தமாரி பிஸ்கட்டு இதெல்லாமே நிறைய இருக்கும். இப்போலாம் நம்ம இந்த சூப்பர் மார்க்கெட்லேயே இதெல்லாம் வாங்கிடுறோம். ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்தமாரி பிஸ்கட்டு, ஃபாரின் பிஸ்கட்டு, ஜாமான், பெர்ஃப்யூமு, இந்தமாரி ஹேண்ட்பேக்கு, கொடை இதெல்லாம் எங்கே வாங்கினாங்கன்னா இந்த இடத்துக்கு தான் வந்து வாங்குவாங்க. நாகப்பட்டினத்தில் முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு போர்ட் இருந்தது. அங்கேருந்து நிறைய பொருட்கள் கூட இங்கே வாங்கிட்டு வந்து, அதாவது வெளிநாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே கூட கொடுத்துட்டு போவாங்க. அதுமாரி காயின் அந்த மாதிரிலாம் நிறைய வந்து அந்த காலத்துலலாம் அந்த மாதிரி
விற்பனை ஆகிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் டல்லாக ஆகிட்டுது. இப்போ இந்த பொருட்கள்லாம் நம்ம வந்து ஆன்லைன்லேயே வாங்கிடலாம். டேங்க்கு, ஃபாக்ஸ், சாக்லேட்டு, அதாவது புளிப்பு மிட்டாயுமே இருக்கும் அது. அப்புறம் விளையாட்டு ஜாமான்லாம் வச்சுருக்காங்க. சில பேர் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பொருட்களும் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஓவல்டின் இந்தமாரி ஜாமான்லாம் கலந்து கூட வச்சுருப்பாங்க. இந்த ஓவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த 70s 80ஸ்லாம் பார்த்தா நிறைய பசங்க வந்து இந்த ஓவல்டின், அதாவது இந்தமாரி இது பூஸ்ட்டு, இப்போ போர்ன்விட்டா குடிக்கிற மாரி ஓவல் அதிகமாக குடிக்கிறாங்க. திருப்பி அந்த இது திருப்பி ஓவலும் மைலோவும் இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க வாங்கி குடிக்கிறதுக்கு. இந்தமாரி ரிமோட் கண்ட்ரோல் காரு, அப்புறம் பசங்களோட துணி இப்போ வந்து இந்தமாரி கலந்து இந்தியாவில் விற்கிற துணிகள்லாம் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஃபாரின் ஃப்ராக்லாம் இருக்கும். இந்த சேரீலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பார்க்குறது நம்ம 200 300 மாரி இருக்கும். ஆனால் ஒரிஜினலான ஃபாரின் சாரீஸ் தான் இது. இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000, 1500, 2000 அந்த ரேட்டில் இருக்கும். இன்னமும் நிறைய பேர் இதை வாங்கி சாரீஸ்லாம் கட்டுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிளாஸ் மாரி இருக்கும், அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும் அது. இந்த புடவை அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும் அது. இந்தமாரி பர்தா அந்தமாரி நிறைய அந்த கடை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெளிநாட்டு புடவை தான் இருக்கும் ஜாஸ்தி. அப்போல்லாம் வந்து காரைக்காலில் நிறைய இந்தமாரி புடவைலாம் வாங்கிட்டு போவாங்க. அதுமாரி பேக்கு, பர்தா. இது வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த கடை இருக்காது. இந்த 32ன்னு கடை பாருங்கள். இந்த கடையில் வந்து நிறைய திங்ஸ் இருக்கும் எங்கள்கிட்ட. கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சுருப்பாங்க. அது நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜென்ஸுக்கு வேண்டிய இந்த சட்டை இதெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க இந்த கலெக்ஷன்ஸில். ஏதாவது ஒரு பொருட்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட இந்த 32வது நம்பர் கடையில் வந்து உங்களுக்கு வாங்கி வரவழைச்சி தருவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்களாம். இந்த மாதிரி பெர்ஃப்யூமு, க்ராக்கரி ஐட்டம், ஹாட் கேஸ் பாக்ஸ் இது எல்லாமே கலந்தே வச்சுருப்பாங்க இந்த ஷாப்பில். ரேடோ வாட்ச் இதெல்லாம். அப்புறம் இந்த மாதிரி கூட அந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா எல்லாமே சிங்கப்பூர் பிராண்டட் ஒரிஜினல் பிராண்டில் உள்ள இந்த கொடை, அந்த உடைக்கலான் தைலம் இது எல்லாமே ஒரிஜினல் தான் வச்சுருப்பாங்க இவங்க. இன்ச்சு டேப்பு, பெர்ஃப்யூமு, அந்த மாதிரி ஜென்ஸுக்கு வேண்டிய சட்டை, வெளிநாட்டு சட்டை. இவங்க வந்து சிங்கப்பூர், மலேசியா அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்து சேல் பண்ணுறாங்க. கப் அண்ட் சாசர் இது எல்லாமே வச்சுருப்பாங்க. இது வந்து கிச்சனுக்கு தேவையான பொருட்கள். அதுமாரி இந்தமாரி வாட்ச்சு, ஜென்ஸ் வந்து ரிஸ்ட் வாட்ச். இது பார்த்திங்கன்னா 3 விதமான இப்படி நம்ம ட்விஸ்ட்டு போனோன்னா வேறு வேறு ஷேட்ஸில் தெரியுது. இவங்கள்ட்ட ரோலக்ஸு, ரேடோ, அப்புறம் ரேபான் கிளாஸஸ், அதுக்கப்புறம் கீ செயின் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுமாரி பர்ஸு, வேலெட்டு. இந்த நைஃப் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. விதவிதமான கலரில் அந்த மாதிரி ஃப்ளவர் மாரி டிசைன் போட்டது. சிசரும் பாருங்கள் அதேமாதிரி டிசைன், அப்படியே ஒரு டிசைனாக ஒரே மாடலில் வருது. அடுத்தது கிளச்சஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஹாட் கேஸ் பாக்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் வால் கிளாக் இதுமாரி கலர் கலராக. இங்கேயும் பார்த்திங்கன்னா கப் அண்ட் சாசர் அதெல்லாம் விதவிதமாக நல்லா இருக்குது. அது மாதிரி ஷோகேஸ் பீஸும் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே வெரைட்டி நிறையா இருக்கும். ஒரு கடைக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது 32 நம்பர். இது இந்த ஃபுல்லாக வந்து வாட்ச், அதுக்கப்புறம் நைஃபு, சிசரு, அலாரம் அந்த அது எல்லாமே வச்சுருப்பாங்க. அப்புறம் ஸ்பீக்கருக்கு இது வந்து பஹூர் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஊரில் சாம்பிராணி போகிற மாரி இவங்கெல்லாம் வந்து இதை போடுவாங்களாம். இந்த ரூமில் இதை கொஞ்சோண்டு தான் போட்டாங்க. அவ்வளோ வாசனை, அவ்வளோ நல்லா இருந்தது. அதாவது நம்ம ஜவ்வாது இதெல்லாம் போடுவோம் இல்லையா, சந்தனம்லாம் போட்டால் எப்படி வாசனை அப்படி இருக்கும், அது மாதிரி இருக்குது. இது வந்து கரண்ட்டில் போகுது. அந்த ஒயிட்டாக இருப்பாருங்க, அது மேலே கொஞ்சோண்டு தான் போட்டாங்க. அவ்வளோ வாசனையாக இருந்தது. இது வந்து பஹூர் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் தப்பாக இருந்தால் ஐ எம் சாரி. ஏன்னா அவங்க சொன்னபோது பஹூர் தான் எனக்கு அதில் விழுந்தது. இந்த துபாயிலெலாம் இருக்காங்கன்னா எல்லார் வீட்லேயும் இதெல்லாம் போடுவாங்க. நீங்கள் சாம்பிராணி போடும்போது நாங்கள் இதை போடுவோம், அவ்வளோ நல்லாயிருக்கும் இதோட ஸ்மெல் அப்படின்னு. குளிச்சுட்டு அவங்க பெர்ஃப்யூம் கூட போட மாட்டாங்களாம். பெர்ஃப்யூம் பதிலாக இதை தான் மேலெல்லாம் காட்டிப்பாங்களாம். இதுதான் யுனிவர்சல் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம்.
அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃப்யூம். இது வந்து சென்ட் பாட்டில் பாரிஸ்ன்னு போட்டு பாருங்களேன். ஈஃபில் டவர் மாரியே இருக்குது. மேலே அந்த லிட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், உள்ளார பாருங்கள் பெர்ஃப்யூமு. இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான பொருட்களும் வச்சுருப்பாங்க. ஷாப் வந்து எல்லா நாளும் இருக்கும், வெள்ளிக்கிழமை மட்டும் வச்சுருக்க மாட்டாங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் இது வந்து லீவு, அதனால் வந்து மற்ற நாளில் நீங்கள் வந்து பார்க்கலாம். காலையில் ஒரு 10-11 மணிக்கு தாங்க இந்த கடையை திறப்பாங்க. நைட்டு வந்து ஒரு 9 வரைக்கும் வச்சுருக்காங்க. விளையாட்டு ஜாமான், அதாவது முதல்லலாம் வந்து வெளிநாட்டு பொருட்கள் மட்டும்தான் இருந்தது. இப்போ வந்து லோக்கலில் கிடைக்கிற பாம்பேயில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே கலந்து தான் இப்போ வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் நான் சின்ன வயசில் நான் போய் பார்க்கும்போது ஜேன்னு இருக்கும் இந்த இடமெல்லாம். இப்போயும் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த கடையை பார்க்கலாம். இந்த ரோடு முடிஞ்சது பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் ரைட்டு எல்லாமே அந்த மசூதி சுற்றி நிறைய வெளிநாட்டு கடைகள், அதாவது இந்த மாதிரி ஃபாரின் திங்ஸ்லாம் வச்சு விற்கிறாங்க. இது ஃபுல்லாகவே இந்த ரோடு ஃபுல்லாகவே போகுது. நம்ம இந்த ரோடு வழியாக இப்போ போனோம். 4 பக்கமும் போகிற மாதிரி இருக்கும். அது முதல்ல இந்த லைன், நான் அந்த லைன்லாம் காட்டிட்டேன். இப்போ இந்த லைனில் பார்த்திங்கன்னா செல்ஃபோன் அது மாதிரி இருக்கிறதும் இருக்குது. பெங்களூரில் வந்து மெஜஸ்டிக் ரோட்டில் கிடைக்கும் பாருங்கள், அந்த மாதிரி காரைக்காலில் வந்து இந்த ஷாப்பு. இங்கேயும் பாருங்கள் அந்த வெளிநாட்டு புடவைலாம் இருக்குது. நல்லாயிருக்கும், அதோட கலரும் டிசைன்ஸ் எல்லாமே அப்படியே ரிச்சாக இருக்கும். ஃப்ரான்ஸு, சிங்கப்பூர், மலேசியா அப்படி இருக்கிறவங்களாம் ரொம்ப விரும்பி கட்டுற சேரீ அது. அப்போல்லாம் சொல்லுவாங்க சிங்கப்பூர் சாரியா அந்தமாரி கேட்பாங்க. அந்தமாரி அந்த சாரீஸ்லேயே வந்து அந்த பிரிண்ட்டு போட்டிருக்கோம் ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே தயாரித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாரி பேர்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த சாரியில் கோல்டன் கலரில். அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ சைனாலையும் கலந்து வரதுனால எல்லாம் கொஞ்சம் சீப்பாகவே இப்போ கிடைக்க ஆரம்பிக்குது. பட் ஒரிஜினல் வேணும்னா நம்ம ஃபாரின் சாரீஸ்னால் நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம், நிறைய கலர்ஸ் இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் நீங்கள் இந்த டேங்க் ஜூஸ் பார்க்கலாம், அந்த பேக்கெட் பார்க்கலாம், ஓவல்டீன் அது ஒன்று பார்க்கலாம், மைலோ பார்க்கலாம். அப்புறம் ரிமோட் கண்ட்ரோல் கார்லாம் இருக்குது. அப்போலாம் அந்த நடக்கிற பொம்மை, பேசுகிற பொம்மையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே இங்கே கிடைக்கும். அப்புறம் இந்த மாதிரி கைலி, இப்போல்லாம் எல்லோரும் ட்ரௌசர்ஸ் அது மாதிரி 3/4 போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போல்லாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வேஷ்டி இல்லைனா கைலி தான். இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஃபாரின் சாக்லேட் எல்லாமே இந்த இடத்துலையும் கிடைக்கும். பட்டர் குக்கீஸ், பிஸ்கட்ஸ் எல்லாமே. வெளிநாட்டிலேருந்து அப்போ வரவங்களாம் நிறைய வாங்கிட்டு வந்து இங்கே வந்து கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு போவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களே போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அப்புறம் இன்னும் சில பேர் வந்து இந்த குருவின்னு சொல்லுவாங்களா, மாதம் போயிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே விற்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நிறைய வாங்கிட்டு வந்து இங்கே விற்பாங்க. சட்டை அந்த மாதிரி இப்போ வந்து ஜென்ஸுக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸு, குழந்தைங்களுக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஷாப்பு ஃபுல்லாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன சிற்றுண்டி கடைகள்லாம் போட்டிருக்காங்க. இறால் செஞ்ச வடை, அதாவது வாடான்னு சொல்கிறாங்க, அது ரொம்ப ஃபேமஸாங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த வடை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அதேமாரி காரைக்கால் வந்து அல்வா, குலோப்ஜான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், தேவையானவங்க அதையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.